எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தோடைய மதிப்பு என்னங்கிறத தெரிவிக்கலான்னு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு பழமொழி இருக்குது, பணம் பத்தும் செய்யுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அது அந்த காலத்தில் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து பணம் தான் எல்லாத்தையும் செய்யுது. ஒருத்தனை நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் அந்த பணம் தான். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு அல்லது சில பேர்த்துக்கு எவ்வளோ தான் நீங்கள் வந்து நல்லது செஞ்சாலும் உங்கள் கையில் பணம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு மதிப்பில்லாதவராகவும் கெட்டவராகவும் தான் கருதப்படுவீங்க நீங்கள். ஆனால் அதே சூழ்நிலையில் ஒன்றும் செய்யாமல் பணம் மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்களே வந்து 4 பேர் மதிப்பாங்க. நல்லவன் கூட சொல்லுவாங்க, நீ கெட்டதே செஞ்சாலும் நல்லவன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த காலத்தில் பணத்துக்கு மதிப்பு அதிகமாகிருச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பணம் சம்பாதிக்கிறப்பயே கொஞ்ச நாச்சும் சேர்த்து வைங்க. அந்த சேர்த்து வைக்கிறது மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லவனாக காட்டுறதுக்கும், சப்போஸ் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினா, அதாவது ஏதோ ஹாஸ்பிட்டல் செலவோ அது மாதிரி வந்துச்சுன்னா யாரையும் உதவி நாட தேவையில்லை. ஸோ அதனால் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க. இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ரகுநாத். நன்றி, வணக்கம்.